வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க சுபாஷினி மிஸ் பேசுறேன். இப்போ நான் என்ன சொல்லித்தர போறேன்னா, உங்களுக்கு செகண்ட் லெசன்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் ஏற்கனவே போட்டுட்டேன். அதுல இருக்க நெக்ஸ்ட் பார்ட், அதாவது 2.2 ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிறதும் ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா அதையும் சொல்லி கொடுத்துட்டு தென் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அதை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேவா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் refraction of light. Refraction of light na enna அப்படிங்கறத பார்க்கிறோம். So when a ray of light travels from one transparent medium into another obliquely, the path of the light undergoes deviation. This deviation of ray of light is called refraction. இதுக்கு புரியறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, let me take it rectangular slab, glass slab. இதுதான் rectangular glass slabனு வச்சுக்கோங்க. When a ray of light travels from one transparent medium into another obliquely, அப்படின்னா என்ன அர்த்தம்னா incident at an angle. obliquelyனா என்ன? incident at an angle. நான் சொல்லும் போதே உங்க புக் எடுத்து பேஜ் நம்பர் 17 எடுத்து அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். Incident at an angle, the path of the light undergo deviation. This deviation of light is called refraction. So ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க, இது எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் ஒரு கிளாஸ் மாதிரி, அதுல நம்ம லைட்டை பாஸ் பண்ண வச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லைட் ஆனது டீவியேட் ஆகும். இப்படி போனோம் இல்லையா, அது இப்படி போகாம என்ன பண்ணுமா, கொஞ்சம் டீவியேட் ஆகி இப்படி கீழே போகுமா. இப்படி போறது this deviation of light is called refraction. அப்போ ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியம்னா என்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் ஸ்லாப் இருக்கு இல்லையா, இது என்ன சாலிட் மீடியம். அப்போ வெளியில இருந்து இங்க லைட் போகுது அப்படின்னா இது என்ன, காலி இடமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப இது என்ன, ஏர் மீடியம். என்ன இருக்கு இங்க, ஏர் மீடியம். அப்ப இது என்னது, இது சாலிட் மீடியம். ஓகே, இதே வாட்டர்ல பட்டதுன்னா அது லிக்விட் மீடியம். இது ஒரு மீடியம், இது ஒரு மீடியம். ஸோ ஆல்வேஸ் இது ஒரு மீடியம், இது ஒரு மீடியம். ஓகே, டூ மீடியம்ஸ்னு இதான் சொல்லுவாங்க. When a ray of light travels from one end, what happens is refraction takes place. அதுதான் பாருங்க, இப்போ ஒரு லைட் ஆனது என்ன ஆகுது, இங்க எல்லோ கலர் இங்க இருந்து இது வரைக்கும் படுது. இதை நான் உங்களுக்கு ஹைலைட்டர் வச்சு காமிக்கிறேன். இங்க பாருங்க, இங்க இருந்து இப்படி லைட் போதா, ray of light travels from one transparent medium into another. இதுதான் இன்னொன்னு. obliquelyனா என்ன சொன்னேன், incident at an angle. the path of the light undergo deviation. இந்த மாதிரி படும்போது ஒரு ஆங்கிள் இது போய் படும்போது the path of light undergo deviation. அந்த லைட் என்ன ஆகுது, ஒரு நார்மல் ஒரு லைன் டிரா பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். இப்படிதான் போகணும். ஆக்சுவலா இந்த லைட் இப்படி வரும்போது when it is going inside it has to come out in this angle, but what is happening is it get deviated. It is moving towards a normal. ஒரு நார்மல் ஒன்று டிரா பண்ணிட்டேன்னா ஜஸ்ட் ஒரு எங்க போய் ஹிட் ஆகுதோ, எந்த இடத்துல தொடுதோனா, ஃபர்ஸ்ட் அனுப்புற லைட்டு இன்னொரு மீடியத்துல எங்க தொடுதோ, எங்க போய் டச் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு நார்மல்னா என்ன, ஒரு லைன் டிரா பண்றது பேர் தான் நார்மல். நார்மல் டிரா பண்ணிட்டேன். இப்போ அந்த லைட் இங்க இருந்து போய் எப்படி வரணும், இந்த ப்ளூ கலர் கோடு போட்டிருக்கேன்ல அந்த மாதிரி தான் வெளியில போகணும். ஆனா அப்படி போகாம இது என்ன பண்ணுதான், இட் அண்டர்கோஸ் டீவியேஷன். எப்படி போகுது, இந்த இடத்துல டீவியேட் ஆகி போகுது. இதுக்கு பேர் தான் ரீஃப்ராக்ஷன். ஓகே, என்ன பேரு, ரீஃப்ராக்ஷன். refraction takes place due to different in the velocity of light in different media. எதனால் refraction takes place நடக்குது, refraction நடக்குது அப்படின்னா velocity of the lightல சேஞ்ச் இருக்கு. இது ஒரு மீடியா, இது ஒரு மீடியான்னு சொல்லி கொடுத்தனா ஒன்னு சாலிட், ஒன்னு சாலிட், இன்னொன்னு ஏர் மீடியா. இப்படி ரெண்டு மீடியால லைட் போய் படும்போது என்ன நடக்குது, velocity of the light சேஞ்ச் ஆகுது. எது சேஞ்ச் ஆகுது, velocity of the light. The velocity of light is more in rarer medium and less in denser medium. Velocity of light பத்தி பேசும்போது எதுல ஜாஸ்தியா இருக்குமா, rarer. எதுல ஜாஸ்தியா இருக்கோ rarer. இப்ப இங்க பார்க்கும்போது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எது rarer medium, air is a rarer medium. எது denser medium, this
glass slab is a denser medium. அப்போ velocity of light எதுல ஜாஸ்தியா இருக்கும்? rarer மீடியத்திலையும் ஜாஸ்தியா இருக்கும், denser மீடியத்துல கம்மியா இருக்கும். புரிஞ்சுதா? அடுத்தது refraction of light obeys two laws of refraction. இந்த refraction என்ன லாவை ஒபே பண்ணிட்டு டூ லாஸ் பேஸ் பண்ணியிருக்கு. அந்த டூ லாஸை பொறுத்து தான் எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க. சரியா? ஓகே, இப்ப திருப்பி வந்து இங்க பாருங்க, நான் உங்களுக்கு இந்த லைட் வந்து எப்படி ஒரு அழகா இந்த ரீஃப்ராக்ஷன் நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இந்த கிளாஸ் ஸ்லாப் எடுத்துட்டோமா, இந்த கிளாஸ் ஸ்லாப்ல போய் லைட் படுதா, பட்ட உடனே என்ன ஆகுது, ஒரு நார்மல் ஒன்று டிரா பண்ணமா, அந்த பாயிண்ட்ல டிரா பண்ண உடனே see how the ray is coming out. அங்க வெளியில வரத பாருங்க, ப்ளூ கலர் பாயிண்ட் இப்படிதான் வரணும், ஆனா வந்து அது என்ன ஆயிடுது, ரீஃப்ராக்ஷன் உள்ள போய் பட்டு கொஞ்சம் டிவியேட் ஆகி வெளில வருது. இதுக்கு பேர் தான் ரீஃப்ராக்ஷன். நல்லா புரிஞ்சுதா? அடுத்ததுக்கு போலாமா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இது உங்களுக்கு வந்து புக்ல 2 மார்க் கொஸ்டின். இப்போ நான் இன்னைக்கு நடத்ததுல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல 4 or 3 2 மார்க் கொஸ்டின் படிச்சிடுவீங்க. சரியா? நான் நடத்த போதே படிச்சுட்டே வந்துருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னன்னு பார்க்கலாமா? போலாமா? ஸோ த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த இன்சிடென்ட் ரே, ஃபர்ஸ்ட் ஒரு ரே, அது பேர் என்ன? இன்சிடென்ட் ரே. இங்க போய் படுதா, இந்த ரே பேர் தான் இன்சிடென்ட் ரே. the refracted ray, தோ அதே கிளாஸ் ஸ்லாப்ல இங்க வெளியில வருதா, இது பேர் தான் refracted ray. இதோ refracted ray, இதோ refracted ray. ஸோ இதை நம்ம பிடிச்சுப்போம். இது refracted ray, refracted ray of light and the normal. இப்போ இதான நார்மல், ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இன்சிடென்ட்டுக்கும் இன்சிடென்ட் ரே எங்க டச் ஆகுது, ஒரு ரெக்டாங்குலர் ஸ்லாப்ல இன்னொரு மீடியால, அப்படிங்கிறது தான் வந்து அந்த பாயிண்ட்டை வச்சு நார்மல் ட்ரா பண்றேன். and the normal to the refracting surface all lie in the same plane. all lie in the என்ன plane? ஒரே planeல, ஒரே மாதிரி same planeல அமையுது. எது எது? incident ray, refracted ray and the normal all lie in the same plane. இதுதான் வந்து first law of refraction அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? இன்சிடென்ட் ரே என்ற வார்த்தை எழுதணும், ரீஃப்ராக்டட் ரே என்ற வார்த்தை எழுதணும், and the normal, இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், all lie in the same plane. சரியா? புரிஞ்சுதா? அடுத்ததுக்கு போலாமா? அடுத்தது செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இது ரொம்ப ஈஸி. செகண்ட் லா என்னன்னா, the ratio of sine of angle of incidence and the sine of angle of refraction is equal to the ratio of refractive indices of the two media. refractive indices, refractive index அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா மியூ, நீங்க போட்டிருக்கேன்ல, இதுதான் இந்த மியூ அப்படிங்கறதால டினோட் பண்ணோம் refractive index. எதுக்கு refractive index அப்படின்னு பார்க்கும்போது, இதை நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். the ratio of sine of angle of incidence. இப்போ இதானே லைட் வந்து படுது, இன்சிடென்ட் ரே இல்லையா, எல்லோ கலர்ல, இதுதான் வந்து இன்சிடென்ட் ரே. இந்த ரே வந்து இங்க நார்மல் இருக்கு இல்லையா, அதுல வந்து படுது. சரியா? இது இன்சிடென்ட் ரே, உங்களுக்கு ஹைலைட்டர்ல காமிக்கிறேன். இது வந்து இன்சிடென்ட் ரே. சரியா? இது வந்து நார்மல், இது வந்து refracted ray. Are you clear in this three concepts? The ratio of sine of angle of incidence, in the sine of angle of incidence, sine of angle of refraction, இது வந்து refraction, sine of angle of refraction is equal to the ratio of refractive index of two media. ஒரு மீடியா மியூ டியூனா ஏர் மீடியான்னு வச்சுக்கோங்க, மியூ ஒன்னா இது என்னது, கிளாஸ் மீடியா. இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோல அமையும், இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்னெல்ஸ் லா. ஓகே, அகைன் நான் சொல்றேன், the ratio of sine of angle of incidence. அது என்ன சைன் ஆஃப் ஆங்கிள்னா, ஒரு நார்மல் வரைகிறோமா, இதான் இன்சிடென்ட் ரேவா, இது ரெண்டுத்துக்கும் இப்படி வருது பாரு ஆங்கிள், அது பேரு தான் இந்த வரைஞ்சிட்டேன் பாருங்க, இங்க வர ஆங்கிளும் இந்த ஆங்கிளும், இது வந்து இது பேர் என்ன, ஐ, இது பேர் என்ன, ஆர். ஸோ சைன் மதிப்புன்னு சொல்லுவாங்க, சைன் வேல்யூ, சைன் ஆஃப் ஐ, சைன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு
mu2 by mu1. அது பேர் என்ன? refractive indexes of two media. சரியா? This law is also known as Snell's law. இந்த லாக்கு இன்னொரு பேர் என்ன? Snell's law. இது important 2 மார்க், நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுலயே வந்து உங்களுக்கு பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க, அது ஒன்னொன்னா நான் சொல்லிட்டே இருக்கேன். refractive index gives us an idea of how fast or how slow light travels in a medium. இந்த refractive index பத்தி பேசணுமா? இது என்ன சொல்லுதா, எதை பத்தி சொல்றாங்களா, ஒரு எதை பத்தி சொல்றாங்க, gives an idea of how fast or how slow light, எப்படி வந்து லைட் ஃபாஸ்டா டிராவல் ஆகுதா இல்ல ஸ்லோவா டிராவல் ஆகுதா அப்படிங்கறத பத்தி பேசுதான். யாரு? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அது மட்டும் கிடையாது, the ratio of speed of light in vacuum to the speed of light in medium is defined as a refractive index. இப்போ what is refractive index definition கேட்டாலும் எழுதிருந்தேன், இது அப்படியே உங்க புக்ல அண்டர்லைன் பண்ணி குறிச்சுக்கோங்க. what is refractive index? அதுக்கு definition mu is equal to c by v. இதுதான் இங்க definition கொடுத்திருக்காங்க. so mu னா refractive index, c அப்படின்னா the ratio of speed of light, c னா என்ன? speed of light in vacuum to the speed of light in a medium, v னா என்ன? in a medium, speed of light in a medium is defined as the refractive index of the medium. சரியா? so இது வந்து vacuumல, இது வந்து உங்களுக்கு வந்து velocity of light இந்த இடத்துல. அப்புறம் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா refractive index. இது மூணுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. is defined as the refractive index. So ratio of speed of light in a vacuum to the speed of light in medium. Speed of light in vacuum to the speed of light in medium is defined as the refractive index of that medium. சரிம்மா, இதுல வந்து நான் உங்களுக்கு speed of light in vacuum நேத்து போட்ட வீடியோல சொல்லி கொடுத்திருக்கேன். அதோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கேன். It is a constant value which is 3 into 10 power 8 meter per second. Okay. இப்போ இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏ மீடியம், இப்போ என்னாவது இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் வீணா என்னன்னு சொன்னேன், இந்த வெலாசிட்டின்னு சொல்வேன் இல்லையா, அதே தான் இங்க என்னன்னு பண்ணியிருக்கேன், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம்னு போட்டிருக்கு. மீடியம் இஸ் லோ இஃப் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் இஸ் ஹை. இது எப்போ இந்த v உடைய வேல்யூ இருக்குல்ல, ஸ்பீட் ஆஃப் லைட், இது எப்படி இருக்குமா? லோனா நான் இப்படி போடுறேன். ஓகே, சிம்பிள் லோ when refractive index is high. refractive, ஏன் இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு. லைக் both are inversely proportional. Directly proportional, if mu increases v will also increase, but here it is inversely proportional. That means if mu increases v will decrease. அதுக்காக தான் இப்படி கொடுத்திருக்கேன். சரியா? the speed of light in a medium is low if the refractive index of the medium is high. refractive index high இருந்ததுன்னா speed of light value will be low, and if the speed of light value is high, then what will happen to refractive index? refractive index value will be low. அதுக்காக தான் அப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருக்கு. இப்போ இது இன்னும் நல்லா புரியறதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் ஸ்லாப்ல உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த லைட் பட்டுதுன்னா ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியம் டீவியேஷன் நடக்கும். அந்த டீவியேஷனுக்கு பேர் தான் நீங்க வந்து என்னன்னு படிச்சீங்க, ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு படிச்சீங்க. இப்போ இதே வந்து நான் எப்படி ஒரு ரெண்டு மீடியத்துல என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து லைட் வந்து உங்களுக்கு பெண்ட் ஆகுதுங்கிறத பத்தி சொல்லித்தரேன். when light travels from denser medium into a rarer medium, the refracted ray is bent away from the normal drawn to the interface. இங்க பாருங்க, இப்போ ரெண்டு ரெக்டாங்குலர் ஸ்லாப் எடுத்துட்டேன், உங்களுக்கு ஹைலைட்டர்ல காமிக்கிறேன் லேசர் பாயிண்டர் வச்சு. ஸோ இங்க இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கிளாஸ் ஸ்லாப் எடுத்துட்டாச்சு. இங்க வந்து நடுவில் ஒரு நார்மல் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு என்னன்னு மென்ஷன் பண்ண அவ்வளோதான். இது வந்து பாருங்க பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ டென்சர் மீடியம், ஏன்னா இது வந்து ரெக்டாங்குலர் கிளாஸ் ஸ்லாப் விச் இஸ் அ டென்சர் மீடியம். when light travels from denser medium into rarer medium, denser mediumத்துல இருந்து rarer medium, இது என்ன ஏர் மீடியமா, rarer mediumக்கு வந்தால் என்ன ஆகும், லைட் இப்படிதான் போயிருக்கணும். ஆனா இது என்ன பண்ணுச்சு, it is the refracted ray is bent away from the normal. அப்ப refracted ray என்னாச்சு,
it bends away from the normal. இந்த ரிஃப்ராக்டட் ரே எப்படி ஆயிடுச்சு, இப்படி போகாம இதான நார்மல், இந்த கோடு பேர் தான் நார்மல். இதை விட்டு பெண்ட் ஆகி அவே வெளியில வந்துடுது, அவே ஃப்ரம் த நார்மல். புரிஞ்சுதா? இப்போ வந்து நான் உங்களுக்கு இதை ஈஸி மெத்தடா சொல்லித்தரேன். நான் வச்சுக்கோ DRAW அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், D for denser medium, R for rarer medium, AW stands for away. So D அப்படின்னா denser medium, அப்புறம் R அப்படின்னா rarer medium. So இது வந்து rarer medium. அப்போ என்ன ஆகுது, the refracted ray bends away from the normal. இதுல இருந்து away from the normal bend ஆயிருக்கு. ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று எழுதிடலாம். சரியா? புரிஞ்சிச்சா அது? அடுத்தது, when a light travels from rarer medium into denser medium, the refracted ray is bent towards the normal. இதை பார்ப்போமா? இப்போ இந்த டயக்ராமை பாருங்க, இதை பார்த்தீங்கன்னா புரியும். இந்த டயக்ராமில் அந்த அனிமேஷனை பாருங்க, புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், இருங்க உங்களுக்கு நான் லேசர் பாயிண்ட்ல சொல்லித்தரேன். இப்போ இங்க வந்து என்னன்னா, when light travels from rarer medium, இது rarer medium-ஆ, rarer மீடியத்துல இருந்து டென்சர் மீடியத்துக்குள்ள போகும்போது, இது என்ன மீடியம், இது ரெக்டாங்குலர் கிளாஸ் ஸ்லாப், டென்சர் மீடியம். டென்சர் மீடியத்துக்குள்ள போகும்போது the refracted ray is bent towards the normal. இந்த refracted ray எப்படி போச்சாம், it will bend towards the நார்மலுக்கு, அப்படியே அதுக்கு சேர்த்த மாதிரியே போச்சாம். பாருங்க, ஆக்சுவலா இப்படிதான் வெளியில வரணும், ஆனா அது எப்படி வந்திருக்கு, இட் பெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் அ நார்மல், டுவர்ட்ஸ் அ நார்மலுக்கு பெண்ட் ஆயிருக்கு. சரியா? ஸோ திருப்பி சொல்லி கொடுத்துறேன், இதுல வந்து என்ன விஷயங்கள் இருக்கு, இதுல என்ன விஷயங்கள் இருக்குன்னு. ஸோ எடுத்த உடனே ஒரு லே போய் படுது அப்படின்னா அது பேர் இன்சிடென்ட் ரே. பட்டுட்டு வெளியில இன்னொரு மீடியத்துல இருந்து பட்டுட்டு வெளில வரணும், அது பேர் ரீஃப்ராக்டட் ரே. சரியா? இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இன்சிடென்ட், இது ரீஃப்ராக்டட் ரே. ஒண்ணு வந்து என்னன்னா, ஒன்னு ரேரர் மீடியம், ஒன்னு டென்சர் மீடியம். ஓகே, இப்போ இதுல இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனை படிக்கும் போது இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கணும். டயக்ராம் இந்த சென்ஸ் இந்த அனிமேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே போடும்போது ஒரு லைட் டென்சர் மீடியத்துல இருந்து வரும்போது ஒரு ஸ்லாப்ல இருந்து லைக் ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு போற அந்த பாயிண்ட்ல ஒரு கோடை வரையணும், அது பேர் தான் நார்மல். சரியா? இப்போ இங்க வந்து இங்க ரே வந்து படுதா, எங்க டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியத்துக்கு போகும்போது இட் பெண்ட்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். அதுக்கு தான் DRAW ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதே வந்து ரேரர் மீடியத்துல இருந்து டென்சர் மீடியத்துக்கு போகும்போது இட் பெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் அ நார்மல். எப்படி போகுது, டுவர்ட்ஸ் அ நார்மல்ல வருது. ஓகே, இதே 2.3. ஸோ முன்னாடி சொல்லி கொடுத்த ரெண்டு லாவையும் நல்லா படிச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ரீஃப்ராக்ஷன் ஆஃப் த காம்போசிட் லைட், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். இது ரெண்டத்தை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இது என்ன காம்போசிட் லைட், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்ங்கிறத நான் அப்படியே படிக்கும்போதே சொல்றேன். இஃப் உங்க புக்ல வந்து பேஜ் நம்பர் 17ல தான் இருக்கு. இஃப் சோர்ஸ் ஆஃப் லைட் ப்ரொடியூசஸ் a light of single color. ஒரு சோர்ஸ்னா என்ன, anything which produces light is called a source. வீட்ல நீ டியூப் லைட் போட்டா டியூப் லைட் is a source. பல்பு எரிஞ்சனா பல்ப் is a source. If you light a candle, candle is a source. அதான் source. If a source of light produces a light of single color, ஒரே ஒரு கலரை கொடுத்ததுன்னா this is known as monochromatic. மோனோனாலே சிங்கிள். அப்போ இதுல இருந்தே நீ தெரிஞ்சுக்கலாம், சிங்கிள் கலரை மட்டும் தான் கொடுக்கும். ஒயிட் லைட்னா ஒயிட் கலர் மட்டும் தான் வரும், எல்லோனா எல்லோ மட்டும் தான், ரெட்னா ரெட் மட்டும் தான் சொல்றாங்களா அந்த மாதிரி வருது. ஓகே, இஃப் ஏ சோர்ஸ் ஆஃப் லைட் ப்ரொடியூசஸ் லைட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், இதே ஒரே சோர்ஸே டிஃப்ரெண்ட் கலர் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது பேர் தான் காம்போசிட் சோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சன்லைட் இஸ் ஏ காம்போசிட் லைட். ஏன் சன்லைட் காம்போசிட் லைட், ஏன்னா which consists of light of various colors or wavelength. எதுக்காக சொல்ல வராங்கன்னா, சன்லைட் ஒயிட் கலரா, அந்த ஒயிட் கலரு ஒரு ஆப்ஜெக்ட் மேல பட்டா, அதாவது வாட்டரோ இல்ல கிளாஸ்லயோ எதுலனா பட்டு உங்களுக்கு வந்து ரிஃப்ராக்ஷன் நடக்கும்போது 7 கலர்ஸ் கிடைக்கும் இல்லையா? அது என்ன 7 கலர்ஸ், வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு அண்ட் ரெட். அதை தான் சொல்றாங்க. இது மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து காம்போசிட் லைட்.
அந்த சோர்ஸுக்கு பேர் என்னன்னு சொல்வீங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்போசிட் லைட். அந்த லைட்டுக்கு பேரு காம்போசிட் லைட்னு சொல்லுவோம். சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள்னா மெர்க்குரி வேப்பர் லேம்போ ஒயிட் கலர்ல தான் இருக்கும். ஆனா அதுல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7 கலர்ஸ் வெளியில வரும். அதனால தான் உங்களுக்கு வந்து மெர்க்குரி வேப்பர் லேம்போ சன் ரெண்டுமே காம்போசிட் லைட்னு சொல்றாங்க. சரியாம்மா? When a beam of white light or composite light is refracted through any transparent media such as glass or water, it's split into component colors. This phenomenon is known as dispersion. இப்பதான் சொன்னேன் இல்லையா, என்ன ஒரு ஒயிட் லைட் வந்து எது மேல படுது, ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியா, டிரான்ஸ்பரண்ட் கிளாஸா இருந்தாலும் சரி வாட்டரா இருந்தாலும் சரி எது மேல பட்டாலும் அது 7 கலர்ஸா ஸ்பிளிட் ஆகும். அந்த ஃபினாமினனுக்கு பேரு தான் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு அர்த்தம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதையும் படிச்சுக்கோங்க, 2 மார்க்ல வருது. இப்போ நான் அடுத்ததுல இருந்து புக் பேக்கு 4 கொஸ்டின் படிச்சிடுவீங்க, 4 கொஸ்டின்ஸ். சரியா? தி பேண்ட் ஆஃப் கலர்ஸ் இஸ் டேர்ம்ட் அப். இந்த பேண்ட் ஆஃப் கலர்ஸ் வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்பெக்ட்ரத்துல என்னென்ன கலர் இருக்கு? வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு அண்ட் ரெட் இருக்கு. and is represented by VIR அப்படின்றத B for violet, I for indigo, blue for B, greenக்கு வந்து Gயும், yellowக்கு வந்து Yயும், ஆரஞ்சுக்கு O, Rக்கு ரெட். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுச்சா நல்லா? இதுல வந்து உங்க புக்ல பேராகிராஃபா கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கணும், பயமா இருக்க மாதிரி இருந்தது உங்களுக்கு. இதை வந்து நான் பாயிண்ட் வைஸ் கொடுத்துருக்கேன், நீங்க அதை அப்படியே நீங்க பார்த்து நான் சொல்லும் போதே 1 by 1 படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டுக்கு போலாமா? டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அதுக்கே கீழே ஒரு 3 பேராகிராஃப் இருக்கும்ல, அதுல தான் நான் இருக்கிறது இப்போ அப்படியே உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. டிஃப்ரெண்ட் கலர் லைட் ஆர் பெண்ட் த்ரூ டிஃப்ரெண்ட் ஆங்கிள். ஒரு கலண்ட், அதாவது டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஒரு கலரும் ஒரு மாதிரி பெண்ட் ஆயிருக்குமா. இங்க பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த அனிமேஷன்ல ஒயிட் லைட் படுதா, இந்த பிரிசம்ல பட்ட உடனே என்ன ஆகுது, 7 கலர்ஸ் வெளியில வருது. இதே உங்களுக்கு இங்க காமிக்கிற பாருங்க, கிளாஸ் பிரிசம், ஒயிட் லைட் பட்ட உடனே உங்களுக்கு வந்து ரெட், ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, இண்டிகோ அண்ட் வயலட் வருதா. ஒன்னு ஒரு ஆங்கிள் பெண்ட் ஆயிருக்கு. ஆங்கிள் அப்படின்னும் போது உங்களுக்கு புரியறதுக்காக இப்போ ஒன்னும் ஈஸியா சொல்றேன். இப்போ இந்த ரெட் கலர் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் தான் வருதா இந்த ஆங்கிள் பார்க்கும்போது. அடுத்தது ஆரஞ்சு இவ்வளோ தூரம் டிவைட் ஆகுது. அடுத்தது எல்லோ, அடுத்தது கிரீன், அடுத்தது ப்ளூ, அடுத்தது இண்டிகோ, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வயலட். அதோடைய ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனை பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெருசா இருக்குன்னு, எவ்வளோ ஜாஸ்தியா இருக்குன்னு. Different colored lights are bent through different angles. That is, angle of refraction is different for different colors. Angle of refraction is smallest for red and highest for violet. Angle of refraction ஒன்னொன்றுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டேன். Angle of refraction is smallest for red color. எதுக்கு வந்து கம்மியா இருக்குமா? ரெட் கலருக்கு கம்மியா இருக்கு. இங்க பார்த்தேன்னு ரெட் கலருக்கு எவ்வளவு ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் இருக்கு பாரு, angle of refraction. And highest for violet. violetக்கு பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குன்னு. From Snell law, the angle of refraction is determined in terms of refractive. Snell law என்ன படிச்சோம்? mu 2 by mu 1 பார்த்தோமா. இப்போ வந்து நான் இங்க அதை ரேஷியோ சேர்த்து மியூன்னு வச்சிடுறேன். mu is equal to sin I by sin R. இதுதான் வந்து Snell law. ரெண்டு மீடியம்னு கொடுத்தா நீ mu 2 by mu 1 போடணும், இல்லைன்னா வெறும்னா மியூ. இது பேரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இது பேர் என்ன? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். சரியா? இதுக்கு எப்பவுமே ஒரு வேல்யூ இருக்கும். இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மீடியத்துக்கும் மாறி மாறி வரும். ஒரு மீடியத்தை பொறுத்து மாறி மாறி வரும். கிளாஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ, வாட்டர்ல ஒரு வேல்யூ, ஏர்ல ஒரு வேல்யூ, இந்த மாதிரி ஒன்னொன்னும் ஒரு வேல்யூ வரும். 1, 1.33 அந்த மாதிரி இருக்கும். So from Snell law, the angle of refraction is determined in terms of refraction. Angle of refraction எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா in terms of எது? refractive index of the medium, medium பொறுத்து. Hence, refractive index of the medium is different for different color light. அதனால என்ன சொல்றாங்க, refractive indexங்கிறது ஒரே வேல்யூ கிடையாது, அது வந்து ஒரு கலருக்கும் மாறும். இந்த மியூடைய வேல்யூ ரெட்டுக்கு ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து மியூடைய வேல்யூ வயலட்டுக்கு வேற இருக்கும், மாறி மாறி இருக்கும். This indicates that refractive index of the medium depend on wavelength. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, refractive index எதுக்கு டிபெண்ட் ஆயிருக்கு?
refractive index is depend on wavelength. எதுக்கு வந்து டிபெண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேவ் லென்த்துக்கு டிபெண்ட் ஆயிருக்கு. வேவ் லென்த்னா லாம்டா, நேற்று சொல்லி கொடுத்தேன் இல்லையா, லாம்டா. ஸோ வேவ் லென்த் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் டிபெண்ட் ஆன் வேவ் லென்த் அப்படின்றத நான் உங்களுக்கு புரியறதுக்காக ப்ரெப்போர்ஷனல் சைன் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். refractive index of the medium is dependent on wavelength of light. எந்தெந்த லைட், ஒரு லைட் வருது இல்லையா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எதுக்கு டிபெண்ட் ஆகும்னா வேவ் லென்த்துக்கு டிபெண்டா இருக்கும். இது எதுக்காக இத்தனை வாட்டி சொல்றேன்னா உங்களுக்கு ஒன் வேர்ட்ல இது வரும், அப்ப நான் சொல்லி கொடுக்கும்போது ஈஸியா இருக்கும். சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்குறது அன்னன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்பப்போ படிச்சுடுங்க. அப்போதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணிட்டு படிக்கணும்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சரியா, இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுதா? ஓகே மேம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதான் இங்கே எழுதி போட்டதை நான் உங்களுக்கு அப்படியே இது அனிமேஷனில் திருப்பி வந்திருக்கு. sin i by sin r is equal. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாப்பிக்கை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரியா, தேங்க்யூ.